இன்றைக்கு ஒரு ஹால் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹால் ஃபுல்லாக நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சண்டே இன்றைக்கி லீவாக இருந்தாலும் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் நான் சண்டேஸில் பார்த்துப்பேன். இன்றைக்கி பாதி நாள் சமைக்கிறதுலேயே போயிடுச்சு. காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட இந்த க்ளீன் பண்ணுறதுலையே என்னோடய பாதி நேரமும் போயிடுச்சு. ஈவினிங் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். என்னோடய ஹாலில் சோஃபா இருக்க பக்கம், டிவி இருக்க பக்கம் அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஷோகேஸும் பூஜை அறையும் இருக்க பக்கம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டிவி இருந்த இடத்துல தான் ஷோகேஸ் இருந்தது. ஆனால் டிவி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால இதில் கரெக்டாக செட் ஆகலை. அதனால் ஷோகேஸை நான் ஓரமாக வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. எல்லோரும் ஷோகேஸை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. நான் ஓரமாக வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கான இடம் பெருசாக இருக்கனால எங்கேயும் செட் ஆகலை. இந்த இடத்துல தான் ஷோகேஸ் எனக்கு பத்துச்சு. அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். வருஷம் பசங்களுக்கு நோட் புக்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம்ல, அந்த இயர் முடிஞ்ச உடனே. அந்த மாதிரி நான் இந்த தடவை இன்னும் பண்ணலை. அதனால தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பசங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பாப்பா ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி நனைஞ்சு போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கனால கொஞ்சம் ஃபேனெல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா வேலையும் பண்ணும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட பையன்து கொஞ்சமாக தான் இருந்தது. அவன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டான். அது நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் பாப்பா க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் பையனோட நோட் புக்ஸ் எல்லாம் விட என் பொண்ணோடது தான் நிறைய இருந்தது. அப்படியே சரி மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி இதெல்லாம் வேண்டாமோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஷோகேஸில் ஒரு இடத்துல பாப்பாவோடதெல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் ஸ்டாண்டுக்கு கீழே என் பையனோட புக்ஸ் எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் இருந்த டேபிளை சோஃபா பக்கத்தில் இருந்து இப்போ மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கம்ப்யூட்டர் ரிப்பேருக்கு போயிருக்கு. என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஃபால்ட் ஆகிட்டே இருந்தனால பையனுக்கு போர்டு எக்ஸாம் வேறு வரனால இப்போ ரிப்பேருக்கு போனது நல்லதுன்னும் எனக்கு தோணுது. என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப அப்படியே டயர்டாக இருந்தது. என்னடா இது எப்போ முடியும்னு இருந்தது. எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் டஸ்ட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த சோஃபாலாம் நகர்த்திட்டு க்ளீன் பண்ணுறோம் பாருங்களேன், சோஃபாவை நகர்த்தவே முடியலை. வீட்டில் ஒரு வேலை, க்ளீனிங் வேலை அது ஒன்றா சொல்லவே வேணாம், நம்ம வேறு மாதிரி ஆயிடுறோம். இதுதான் ரியாலிட்டி. ரொம்பவே வெயிட்டாக இருந்தது. என் பையன்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்புக்கு. நோட் புக் சைட்லாம் பாப்பா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தனால அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சோஃபாவை இந்த பக்கமாக நகர்த்திட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நகர்த்தி வச்சோம். சோஃபாவை கொஞ்சம் ஒரு சீட் மட்டும் மாற்றி இந்த தடவை எல் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வேறு பக்கம் எல் ஷேப் மாதிரி இருந்தது. இந்த பக்கம் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சீட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த க்ளீனிங் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு சோஃபா மேலே இருக்க எல்லா கவரும் எடுத்து அதை வாஷிங் போடணும். அதை வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சோஃபா கவர்லாம் மறுபடியும் போடணும். வீடெல்லாம் துடைக்கணும். இன்னும் சமையல் ஸ்டார்ட் பண்ணலை. சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 11:30க்குள்ளே நான் இந்த வேலை எல்லாமே முடிக்கணும். என்னோடய சண்டே வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது. இந்த பசங்களோட கத்துறது இருக்குது பாருங்களேன், எனக்கு சிரிப்பாக வருது. நிஜமாகவே நடந்ததெல்லாம் நினச்சா இதை எடிட் பண்ணும்போது சொல்கிறேன். நான் கொஞ்சம் சிரிப்பாகவே தான் இருந்தது. வீட்டுக்கு உள்ளே க்ளீன் பண்ணுற மாதிரியே தான் வீட்டுக்கு வெளியவும், காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்க மாடிப்படிக்கு அடியில் டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின்லாம் நான் வீட்டுக்கு அவுட் சைட் தான் வச்சுருக்கேன். அந்த இடம் வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது, பெரிய பாத்ரூம். இதெல்லாம் வாஷ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுவேன். எதேச்சியாக ஒரு பாம்பு வேறு வந்துருச்சுங்க. அந்த பாம்பு வீடியோ கண்டிப்பாக வரும், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ சோஃபாவை மட்டும்
கொஞ்சம் ஒரு சீட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எப்பவும் போல் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அதாவது பாம்பு வந்ததுன்னு சொன்னது இன்றைக்கி கிடையாது. பாம்பு வந்தது ஒரு நாள், அந்த வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் ஒரு vlog போய்கிட்டு இருந்தது. சமையல் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு என் பையன் அப்போ தான் வர்றான். இது மாதிரி வெளியே இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பாம்பு. அது வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மேகமூட்டமாக இருந்தனால இன்றைக்கி சரி துவைக்க வேண்டாம் அப்படின்னு சோஃபா கவர்லாம் கொஞ்சம் டஸ்டெல்லாம் உதறிட்டு அப்போவே போட்டுட்டோம். வேறு வழி கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்காதவங்க சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஒர்க்கிங் மாம் என்னென்ன வேலையெல்லாம் வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக பண்ணுறாங்க, ரெகுலராக என்ன சமையல், அந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா.